சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சட்டசபையில் முதல் நாளே வெடித்த பிரச்சனை. உதயநிதி விரட்டியடிப்பு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு போதைப்பொருள் நடமாட்டமே காரணம் என்று ஆளுநர் சொல்லியிருந்தார். மேலும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுதான் தற்போது தமிழகம் மோசமான நிலைமைக்கு காரணம் என ஆளுநர் அவர்கள் சட்டப்பேரவையில் நேரடியாக திமுகவை பற்றி விமர்சனம் செஞ்சார். அதாவது தமிழ்நாடு சட்டசபையில் 17வது கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஆளுநர் உரையோட இந்த கூட்டத்தொடர் தொடங்கிச்சு. கடந்த 4 ஆண்டுகளாகவே ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் கிளம்பிய நிலையில் இந்த முறை அப்படி எதுவும் நடக்கலை. ஆளுநர் தனக்கான உரையை முழுமையாக வாசித்தார். ஆளுநர் பல்வேறு விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தார். மத்திய அரசு பாரபட்சத்துடன் செயல்படுவதா சொல்லப்பட்டிருந்தது. நெடுஞ்சாலை கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படும். மத்திய அரசை முதல்வர் கேட்டுக்கொள்வதா ஆளுநர் சொன்னார். பல்வேறு திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை ஒதுக்கவும் மத்திய அரசிடம் முதல்வர் கோரிக்கை வச்சிருப்பதாகவும் தெரிந்தார். ஆனால் முந்தைய திமுக அரசில் ஸ்டாலின் அவர்கள் வைத்த கோரிக்கை அனைத்துமே தமிழ்நாட்டில் கடன் வாங்குவது பற்றி மட்டும்தான். ஆனால் இந்த தாவேக அரசோ மக்களுக்கு தேவையான நிதி எவ்வளவு வேண்டும் என்பதை சரியாக சொன்னதாகவும் ஆளுநர் கூறியிருந்தார். நிதி பகிர்வில் தமிழக அரசுக்கு அநீதி இழக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் தமிழ்நாட்டோட நிதிநிலை மோசமாக இருப்பதாக குறிப்பிட்ட ஆளுநர் நிதிநிலை கடந்த 5 ஆண்டுகளில் மிக மோசமான நிலைமைக்கு போய் இருப்பதாகவும், கடன் அளவு கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி இருந்தது 13 லட்சம் கோடியாக அதிகரித்ததற்கு திமுக அரசு தான் காரணம். அதே நேரம் மக்கள் நலத்திட்டங்கள் கண்டிப்பாக இந்த தாவேக அரசில் தொடரும். திமுக அரசில் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி கடன் அதிகமாகியிருக்கு. அந்த கடனுக்கு காரணம் யார்? திமுகவில் உள்ள ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் தான் இப்படி செய்தது என ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும். தவறு செய்வோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பன் படை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஆளுநர் சொல்லியிருந்தார். மேலும் கடந்த சில ஆண்டுகளில் முக்கியமாக திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முந்தைய அரசுகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு போதைப்பொருள் முக்கிய காரணமாக இருந்தது. போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்கவும் போதையில்லாத தமிழகத்தை உருவாக்கவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக திமுகவில் உள்ள எந்த அமைச்சராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அமலாக்கத்துறை விசாரணையிலிருந்து அவர்கள் யாரும் தப்பவே முடியாது என்பதை பகிரங்கமாக அறிவிச்சிருந்தார் ஆளுநர். மாவட்டம் தோறும் போதைப் பொருளை ஒழிக்க தனி யூனிட்டுகள் அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கான். போதைப் பொருட்களை ஒழிக்க இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருது. மக்கள் நலன் கருதி கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகளை ஊழல் செய்துள்ளார் என்கின்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் டாஸ்மாகில் ஊழல் செய்தது வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் என கூறியிருந்தார். இது சட்டசபையே பெரும் அதிர்வும் அளவிற்கு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. மேலும் இதற்கு எதிராக பேசிய உதயநிதி ஸ்டாலின், இந்த அரசிடம் சொல்ல சாதனைகளே இல்லை, இவர்கள் சொல்வது அறிவிப்பது எல்லாமே திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. அதாவது கூட்டத்தொடரில் ஆளுநர் RV அருளேக்கர் காலை 10 மணிக்கு உரையை தொடங்கினார். இந்த கூட்டத்தொடர் தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தொடங்கியது. இரண்டாவதாக தேசிய கீதம் பாடப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரையை வாசித்தார். ஆளுநர் அருளேக்கர் அண்ணா, பெரியார், காமராஜர், அம்பேத்கர் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு பேசினார். தனது உரையை 39 நிமிடங்களில் நிறைவு செஞ்சார். அரசு தயாரித்தளித்த உரையை எந்த மாற்றமுமின்றி ஆளுநர் வாசித்ததாகவே தெரியுது. ஆளுநர் உரை பற்றி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பில் திமுக ஆட்சியின் அரசின் எந்த உரையையும் ஆளுநர் முழுவதுமாக படித்ததே இல்லை, பல திருத்தங்களை செய்வார். ஆனால் இன்று தாவேக அரசு தயாரித்த உரையை ஒரு வரி கூட மாற்றாமல் படிச்சிருக்கார். இதிலிருந்தே தாவேக பாஜக இடையே இணக்கமான சூழல் உள்ளதா என்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆளுநர் உரை ஆளும் கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக தான் இருக்குது. முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. இந்த அரசு அமைந்து 1 மாதம்தான் ஆகுது. இவர்களிடம் சொல்ல சாதனைகளே இல்லை. இவர்கள் சொல்வது அறிவிப்பது எல்லாமே திமுக அரசோட திட்டங்கள் தான். ஆனால் திமுகவையே குறை சொல்கிறாங்க. காப்பி பேஸ்ட் அரசா, ஸ்டிக்கர் அரசா இது இருக்குது. சமீபத்தில் டெல்லி சென்றிருந்த முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து ஆஹா ஓஹோன்னு பேசியிருந்தார். கடந்த 1 மாதத்தில் தமிழகத்தில் இவ்வளவு வளர்ச்சி ஏற்பட்டு விட்டதா? இல்லை, கடந்த ஆட்சியில் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஏற்படுத்திய வளர்ச்சி அது. கடந்த 1 மாதங்களில் மட்டும் 175 பாலியல் வன்கொடுமைகள், 4 சாதிய ஆவண படுகொலைகள் நடந்திருக்கு. முதல்வர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எங்கள் அரசை குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் அவரது ஆட்சியில் பல்வேறு குற்றங்கள் நடைபெற்றிருக்கு. முதல்வரின் விமர்சனங்களை பார்க்கும்போது கண்ணாடியை பார்த்து பேசுகிறீங்க சார் என்கின்ற சினிமா காமெடி தான் நினைவுக்கு வருகிறது என உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார். மேலும் எங்கள் அரசில்தான் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது, எங்கள் அரசில்தான் போதைப்பொருள் அதிகமானது என்று சொல்லிடுறீங்களே, இந்த 1 மாத காலத்தில் என்னென்ன நடந்திருக்கு பட்டியலிட்டு காமிக்கிட்டுமா என பகிரங்கமாக கேள்வி கேட்டிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். ஆளுநர் எப்பொழுதும் திமுகவுக்கு எதிராக தான் செயல்பட்டிருந்திருக்கிறார். ஒருபோதும் திமுகவுக்கு இணக்கமாக செல்வதில்லை. ஏனென்றால் அது பாஜக அரசின் கைக்கூலி. ஆனால் இப்பொழுது பாஜகவின் கைக்கூலியே தாவேகா தான். இதை மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் கண்மூடித்தனமாக வாக்குகளை செலுத்தியதன் விளைவுதான் தற்போது தற்குறிகள் அனைவரும் சட்டசபையில் இருக்கிறார்கள் என உதயநிதி ஸ்டாலின் காட்டமாக பேசியிருந்தார். கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் சொல்வதற்கு விஜய் அவர்கள் தக்க பதிலடி கொடுப்பார் என சொல்லப்படுகிறது. மேலும் முதல் நாளே இப்படி சட்டசபையில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக சட்டசபையில் பெரும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செய்வார். அது மட்டுமில்லாமல் போலீஸ் பாதுகாப்போடு சட்டசபை நடக்கும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.